வணக்கம். நகர்வளம் செய்திகள். தமிழ்மொழி இனிமையான மொழி என்றும் அதை பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்து என்று ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பன்னூரில் ஜெட் ஒர்க் எலக்ட்ரானிக் தொழிற்சாலையின் உற்பத்தியை தொடங்கி வைத்த பின் பேசிய அவர், ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிள்ளைப்பாக்கம் மற்றும் மணலூர் ஆகிய 2 இடங்களில் 1112 கோடி மதிப்பீட்டில் எலக்ட்ரானிக் தொழிற்சாலைகள் தொடங்கப்படும் என்றும், ஏற்கனவே 879 கோடியாக இருந்த ரயில்வே பட்ஜெட் இந்த முறை 6626 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் ரயில்வே கட்டமைப்பை மேம்படுத்த 77 அம்ரித் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் 715 ரயில்வே உயர்மட்ட மேம்பாலங்களின் பணிகள் நடந்து வருவதாகவும், தமிழ்நாட்டில் 8 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அதற்கு முன்பாக மேடையில் பேசிய அவர், தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்து என்றும், அதே நேரத்தில் எல்லா மொழிகளை மேம்படுத்த வேண்டுமென்று பிரதமர் மோடி நினைத்து வருவதாகவும், டெலிகாம் டேட்டா ஆஃப் ப்ரொடக்ஷனை ஆங்கிலத்தில் மட்டுமல்ல அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்க சொன்னவர் நரேந்திர மோடி என்றும் குறிப்பிட்டார். உலக அளவில் எலக்ட்ரானிக் உற்பத்தி பொருட்களை அனுப்புவதில் இந்தியா 2வது இடத்தில் வருவதாகவும், அதற்கு மாநில அரசின் ஒத்துழைப்பு காரணம் என்றார். மேலும் தமிழ்நாடு ரயில்வே பணிகளை தொடர்ந்து கவனித்து வருவதாகவும், மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு வருவதால் மக்கள் பயனடைந்து வருவதாகவும், சென்னையில் தொழில்நுட்ப வளர்ச்சி நன்றாக உள்ளதாகவும் அவர் கூறினார். டிஆர்பி ராஜா அண்ணா என கூறியதால் தமிழ் ஒரு சிறப்பான மொழி என அவர் கூறினார். நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை மிகவும் மதிக்கிறோம். அனைத்திந்திய மொழிகளையும் மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுக்கிறது. பிரதமர் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும், உலகின் 3வது பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்றுவோம் என்றார். திருவள்ளூர் மாவட்டம் பன்னூரில் 15 ஏக்கர் பரப்பளவில் 200 கோடி திட்ட மதிப்பீட்டில் இந்திய நிறுவனமான ஜெட் ஒர்க் எலக்ட்ரானிக் தனது கிளையை தொடங்குவதால், அடுத்த 8 மாதங்களில் உற்பத்தி முழுமையாக தொடங்கப்பட்டால், அதன் மூலம் 10, 12ஆம் வகுப்பு கல்வி தகுதி அடிப்படையில் 8000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும், இதில் 80% பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளதாகவும் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது என்றும், தமிழ்நாடு கடந்த ஓராண்டில் மின்சாதன பொருட்கள் உற்பத்தியில் 3 பில்லியனில் இருந்து 3.14 பில்லியனாக உற்பத்தி வளர்ச்சி அடைந்திருப்பதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பன்னூரில் ஜெட் ஒர்க் எலக்ட்ரானிக் தொழிற்சாலையின் உற்பத்தியை தொடங்கி வைத்த பின் மேடையில் பேசிய அவர், ஸ்ரீபெரும்புதூர் இந்தியாவில் முக்கிய தொழில் நகரமாக இருந்து வருவதாகவும், தமிழ்நாடு உற்பத்தியில் அதிக முக்கியத்துவம் பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முதல்வர் எல்லா துறைகளிலும் கவனம் செலுத்தி மேம்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு இந்திய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்றார். செமி கண்டக்டர் தொடங்க 500 கோடி முதலமைச்சர் பட்ஜெட் அறிவித்திருப்பதாகவும், தமிழ்நாடு முழுவதும் 90% பெண்கள் பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பணி பெண்களை அழைத்து விழா துவக்க விளக்கை ஏற்ற வைத்தது பாராட்டத்தக்கது ஒன்று என்றார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா உடனிருந்தார். நகர்வளம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து மதனகோபால். வணக்கம் friends. Very happy to be here with ZWork for the electronics manufacturing facility here. And we are very proud that electronics manufacturing has grown so well under the leadership of Prime Minister Shri Narendra Modi ji. During his tenure, electronics has now become the second largest export item, and it is growing rapidly at a double-digit growth rate, and a lot of progress has happened. I would also like to announce that 2 new manufacturing clusters, one at Pillaipakkam and second at Manalur, with investment of 1,112 crore. Investment of 1,112 crore are being set up, and the allotment railway budget for Tamil Nadu, which used to be just about 879 crore during the UPA regime, has now increased to 6,626 crore.
This is a very major jump, 7.5 times the railway budget which was there during UPA period. Now Prime Minister Shri Narendra Modi ji is really putting huge emphasis on the development of railways in Tamil Nadu. 77 Amrit stations are being developed and 715 flyovers have been constructed. 8 Vande Bharats are covering Tamil Nadu. So this is a very big thing, and I am very happy that this kind of progress which is happening here will really mean a lot for the people of Tamil Nadu. Thank you. Nandri, Rumba Rumba Nandri.